வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அவர் கோல்வெல் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சற்றுமுன் தங்கத்தோட விலை தாறுமாறாக மாற்றம் அடைஞ்சிருக்கு. ஸோ இதுவரை இல்லாத மாற்றங்கள் இந்த நாளில் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. அதே மாதிரி வெள்ளியோட விலையும் ஒரு மிகப்பெரிய மாற்றம் அடைஞ்சிருக்கு. ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ஸில் நம்ம மக்கள் என்ன பண்ணலாம், இல்லை லாங் டேர்மில் முதலீடு பண்ணுற முதலீட்டாளர்கள் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற விவரங்களை பார்க்கலாம். தங்கம் எவ்வளோ தூரம் வரைக்கும் கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற விவரங்களையும் பார்க்கலாம். தங்கம் மேலே ஏறிடுச்சு அப்படின்னா இனிமேல் ஒன்ஸ் மேலே ஏறுமா, திரும்பி இறங்கவே இறங்காதா அப்படிங்கிற விவரங்களை நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி தங்கத்தோட விலை நிலவரம் என்ன, எக்ஸ்பர்ட்ஸோட வியூ என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். தற்போது வெள்ளியோட விலை ஒரு கிராம் 75 ரூபாய் 40 காசுகள் அப்படிங்கிற விலையில சேல்ஸ் ஆகுது. அதுவே ஒரு கிலோவை பொறுத்தளவு 75,400 அப்படிங்கிற விலையில சேல்ஸ் ஆகுது. தங்கம் விலை 24 கேரட்டை பொறுத்தளவு ஒரு கிராமுக்கு 4,812 அப்படிங்கிற விலையில சேல்ஸ் ஆகுது. அதுவே ஒரு சவரனுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 38,496 அப்படிங்கிற விலையில சேல்ஸ் ஆகுது. 22 கேரட் கோல்டை பொறுத்தளவு ஒரு கிராமுக்கு 4,428 அப்படிங்கிற விலையில சேல்ஸ் ஆகுது. ஸோ இந்த ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரீசனபிள் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சமீபத்தில், அதாவது இந்த ஒரு நாள் மட்டும் தங்கத்தோட விலை மைல் லெவலில் ஹைக் ஆகிருக்கு. இந்த ஹைக் முதலீட்டாளர்களுக்கு எந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மறுபடியும் விலை ஏற்றத்தை அவங்களுக்கு காட்டியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். மேற்கொண்டு இது ஏறுமா ஏறாதா அப்படிங்கிறத முதலீட்டாளர்கள் மட்டுமில்லை, மக்களோட மனநிலையும் சேர்ந்து தான் இதை தீர்மானிக்கும். ஒரு சவரனை பொறுத்தளவு 35,424 அப்படிங்கிற விலையில சேல்ஸ் ஆகுது. அதாவது 35,000 பிரேக் பண்ணி கீழே 34,000 நோக்கி போயிட்டு இருந்த தங்கத்தோட விலை தற்பொழுது இப்போ அதோட கீழே சப்போர்ட்டை தக்க வச்சுக்காம ரெசிஸ்டன்ஸை நோக்கி டிராவல் ஆகுறது இப்போ நமக்கு நல்ல விஷயமா இருந்தாலும், இன்னொரு விஷயம் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, உலக அளவில் இருக்கிற பொருளாதார முன்னேற்றங்கள் ஓரளவு கணிசமாக மேலே ஏறிட்டு தான் வருதே தவிர கீழே இறங்கலை. ஸோ தங்கத்திலான முதலீடு இனி வர்ற காலங்களில் குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பட் எந்த அளவுக்கு குறையுது அப்படிங்கிறத நம்ம அன்னன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.